முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த விருந்தோம்பல் மற்றும் தியாக உணர்வை பற்றி விளக்கும் ஒரு புகழ்பெற்ற சம்பவம். அன்சார் தோழரின் தியாகம், விருந்தாளியை உபசரித்தவர். இந்தச் சம்பவம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்தபோது நடந்தது. இது ஒரு ஏழை தோழர் தன் குடும்பத்தின் பசியைத் தாங்கிக் கொண்டு ஒரு விருந்தாளியை எவ்வாறு உபசரித்தார் என்பதை விளக்குகிறது. இதுவே இஸ்லாமிய தியாகத்தின் இலக்கணமாக கருதப்படுகிறது. ஒரு நாள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு புதிய விருந்தாளி, அந்நியர், வந்தார். அவர் மிகவும் களைப்பாகவும் பசியுடனும் காணப்பட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மனைவியரின் வீடுகளுக்கு ஆட்களை அனுப்பி உணவு குறித்து விசாரித்தார்கள். ஆனால் நபி அவர்களின் வீட்டில் அன்றைய தினத்திற்கு குடிப்பதற்கு தண்ணீர் மட்டுமே இருந்தது, உண்பதற்கு எதுவும் இருக்கவில்லை. உடனே நபியவர்கள் அங்கிருந்த தோழர்களை பார்த்து கேட்டார்கள், இந்த விருந்தாளிக்கு இன்று இரவு யாராவது விருந்தளித்து உணவளிக்க தயாராக இருக்கிறீர்களா? யாரொருவர் இவருக்கு உணவளிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அருள் புரிவான். நபியவர்களின் கேள்வியைக் கேட்டதும் அபூ தல்ஹா ரலி என்று அறியப்பட்ட ஒரு அன்சார் தோழர் உடனடியாக எழுந்து நின்று, யா ரசூலுல்லாஹ், நான் இவருக்கு விருந்தளிக்கிறேன் என்று உறுதியுடன் கூறினார். அபூ தல்ஹா ரலி அவர்கள் தமது வீட்டிற்குச் சென்று தன் மனைவி உம்மு சுலைம் ரலி அவர்களிடம், அல்லாவின் தூதர் கொண்டு வந்த விருந்தாளி வந்திருக்கிறார், அவருக்குச் சாப்பிட ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார்கள். அதற்கு அவரின் மனைவி, நம்மிடம் இருப்பது சிறுவர்களுக்காக வைத்திருக்கும் கொஞ்ச உணவு மட்டுமே, நமக்கும் குழந்தைகளுக்கும் வேறு உணவு இல்லை என்று கூறினார். அபூ தல்ஹா ரலி அவர்கள், சரி, நீ குழந்தைகளை சமாதானப்படுத்தி விளையாட்டு மூலமாக அவர்களை தூங்கச் செய்துவிடு. பிறகு நாம் இருவரும் விருந்தாளியை வரவேற்க அமருவோம் என்று கூறினார். விருந்தாளி அமர்ந்ததும் உம்மு சுலைம் ரலி அவர்கள் அந்தச் சிறிய உணவைக் கொண்டு வந்து வைத்தார்கள். விருந்தாளியுடன் அபூ தல்ஹா ரலி அவர்களும் அமர்ந்தார்கள். உணவு பரிமாறப்பட்ட போது அபூ தல்ஹா ரலி அவர்கள் விளக்கைத் தூண்டி அது அணைந்து போவது போல நடித்தார்கள். இருட்டு பரவியது. இருட்டில் அபூ தல்ஹா ரலி அவர்களும் அவர் மனைவியும் உண்பது போல் வாயசைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் சாப்பிடவே இல்லை.